ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அன்பான இனிய காலை வணக்கம். நான் உங்கள் கார்த்திகா பேசுகிறேன். எதுக்கு இந்த வீடியோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, எதை பற்றின வீடியோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதிகமாக கடனை வாங்கிட்டு கஷ்டப்படுறீங்களா? கடன் வாங்கும்போது உங்களால் கடன் கொடுக்க முடியும் அப்படின்னு நம்பிக்கையோடு தான் நீங்கள் கடன் வாங்கியிருப்பீங்க. ஒரு சில சூழ்நிலையினால உங்களால் கடன் கொடுக்க முடியல, வாங்கின கடன் திருப்பி கொடுக்க முடியல அப்படின்னு வரும்போது இருக்கலாமா செத்துடலாமா அப்படின்லாம் உங்களுக்கு தோணுதா? நானும் அந்த மாதிரி தான் இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். என் தகுதிக்கு மீறி கடன் வாங்கினேன். வியாபாரத்தை நம்பி கடன் வாங்கினேன். நான் வந்து திருப்பூரில் காய்கறி கடையை வியாபாரம் பண்ணுறேன். ஒரு 3 மாதம் மாமி இறந்துட்டாங்கன்னு சொல்லி லீவ் விட்டுருந்தேன். அந்த 3 மாத லீவு வந்து எனக்கு வரவு செலவு, பண வரவு செலவில் பயங்கரமான அடி. மறுபடியும் கடை ஓப்பன் பண்ணியிருக்கேன். பழைய கஸ்டமர்லாம் கலைஞ்சிட்டாங்க. நீ நம்ம கஸ்டமர்லாம் பிடிக்கிறதுக்கு ஒரு 3 மாதம் 4 மாதமாவது நம்ம ரெகுலர் கஸ்டமர்லாம் பிடிக்கிறதுக்கு ரினியூவல் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். அந்த 3 மாதம் கடை பூட்டியிருந்ததுனால ஏற்கனவே நம்ம கடை ரன்னிங்கில் இருக்கும்போது கடன் வந்தப்போ டெய்லி வந்து காசு வந்து வரவு வரும், நம்ம கடன் எடுத்து கட்டிடுறோம். கடன்காரங்கிட்ட நம்ம நல்ல பிள்ளைன்னு பேர் வாங்கிட்டோம். இப்போ இந்த 3 மாதம் பூட்டி வச்சிருந்ததுனால அந்த கடன்காரங்க நம்ம மேலே நம்பிக்கை போயிடுச்சு. சூழ்நிலை சந்தர்ப்பமாக நம்ம பூட்ட வேண்டியதாக போயிடுச்சு. பூட்டினதுக்கப்புறம் நம்பிக்கை போயிடுச்சு. நம்பிக்கை போனதுனால கொடுத்த கடன்காரங்க 2-3 கடன்காரங்களை நீ உடனே வட்டியை முதல்ல திருப்பி கொடுக்கணும், இனிமேல் நான் கொடுத்த டைம் வந்து முடிஞ்சிருச்சு, எனக்கு பணம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். எங்ககிட்ட இப்போ அதுக்கு அந்தளவுக்கு பண வசதி இல்லை. எதுக்கு இந்த இதை நான் சொல்ல வரேன்னா, உங்ககிட்ட நான் எந்த உதவியும் கேட்கல ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து என் மனக்குமுறல். ஒருத்தர்கிட்ட நம்ம கை நீட்டி பணம் வாங்கிட்டோம்னா திருப்பி அந்த டைமுக்கு நம்ம அந்த டைமிங்க்கு அந்த தனிக்கு நம்ம திருப்பி கொடுக்க முடியலனா கடன்காரன் நம்மளை என்னெல்லாம் பேசுகிறாங்க தெரியுங்களா? கடன் வாங்குறப்ப நல்லா இருந்துச்சா? கை நீட்டி சிரிச்சுட்டே பணம் வாங்கும்போது நல்லா இருந்துச்சா? திருப்பி கொடுக்கும்போது கசக்குதா? நான் என்ன உங்கள்கிட்ட பிச்சை எடுக்கிறேன்னா? வாங்குறப்ப நல்லா இருக்கு, கொடுக்கும்போது கசக்குதா? அப்படியெல்லாம் கேட்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். உண்மைக்குமே என் பையனை கல்யாணம் பண்ணும்போது நான் கொஞ்சம் வெளியில் கடன் வாங்காமல் நகையெல்லாம் கொண்டு போய் அடமானம் வச்சு பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன். படிக்கிறப்போ கொஞ்சம் 1 லட்ச ரூபா 10 லட்சம்னு சொல்லி நகையெல்லாம் கொண்டு அடமானம் வச்சு படிப்பு டிகிரி வாங்கணும்னு சொல்லி அது கொஞ்சம் பணம் செலவு பண்ணிட்டேன். பையன் கீழே விழுந்தப்போ கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்து கையில் தலையில் அடிபட்டு இருந்துச்சு, அதுக்கு ஒரு 2 லட்ச ரூபா செலவு பண்ணேன். இப்போ பார்த்தீங்கன்னா கடை மறுபடியும் திறக்கிறதுக்கு வெளியில் மீட்டர் வட்டிக்கு தான் வாங்கி கடை திறந்தேன். என்னால் வந்து பழைய மாதிரி கடையை வந்து மெயின்டைன் பண்ண முடியலன்னா எப்படின்னா, பழைய கஸ்டமர்லாம் கலந்ததுனால திருப்பி அந்த கஸ்டமர்லாம் நம்ம கடைக்கு வர வைக்கிறதுக்கு ஒரு 2 மாதமாச்சு ஆகும். அது வரைக்கும் ரொம்ப சிரமமாக இருக்குது. கடன்காரங்களை ஒரு வாரம் பொறுத்துக்குங்க, 4 நாள் பொறுத்துக்குங்க அப்படின்னு சொன்னால் வந்து மனசு ரொம்ப வேதனைப்படுத்துகிற மாதிரி, ஏன்டா உயிரோடு இருக்கிறலாம் அப்படிலாம் தோணுது ஒவ்வொரு நிமிஷமெல்லாம். ஏன்டா உயிர் வச்சிருக்கோம், ஏன்டா உயிர் வாழ்கிறோம் அப்படிலாம் தோணுது. என்னை வந்து ஒரு முன்மாதிரியாக உதாரணமாக எடுத்துக்கங்க. கடனை வாங்கி தொழில் பண்ணுறது, கடனை வாங்கி ஏதோ ஒரு செலவு பண்ணுறது, ஆத்திர அவசர செலவு தான், ஆடம்பர செலவு சொல்லலை. அந்த மாதிரிலாம் செலவு பண்ணி அடுத்தவங்ககிட்ட கடனை வாங்கி நம்ம அந்த டைமுக்கு அந்த நேரத்துக்கு அதை செஞ்சே ஆகணுமே, அந்த இதையும் நம்ம பண்ணியே ஆகணுமே. உங்களுக்கு வண்டி வாகன சத்தம் கேட்குதா? ரோட்டு மேலே கடை இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள். அதில் கொஞ்சம் உங்களுக்கு டிஸ்டர்பாக சவுண்டு கேட்கும். நான் ரோட்டு மேலே உட்காந்துருக்கேன். இப்போ எதுக்கு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன்னா, நீங்களும் என்ன மாதிரி நீங்கள் என்னை பார்த்து ஒரு நல்ல ஒரு முடிவுக்கு வாங்க. கடன் வாங்காதீங்க. முடிஞ்ச வரைக்கும் ₹1,00,000 உங்களுக்கு அது தேவை இருக்குன்னா, ஒரு 50,000 உங்கள்கிட்ட இருக்குன்னா 50,000த்துக்கு மட்டும் நீங்கள் பாருங்கள். அந்த 50,000த்துக்கு ஃபில் பண்ணுறதுக்கு ஒருத்தர்கிட்ட கை நீட்டி கடன் வாங்காதீங்க. உங்களால் அது கொடுக்க முடியாமல் தவறிடுச்சு, அந்த சூழ்நிலை உங்களுக்கு நீ இருக்கிற சூழ்நிலை உங்களுக்கு மாறிடுச்சு அப்படின்னா அந்த கடன்காரர் வந்து அவங்க வாயில் வந்த மாதிரிலாம் உங்களை பேசுவாங்க. வீடியோக்காக சொல்லிங்க, மனசார சொல்கிறேன். திருப்பி நான் இப்போ கடன் அடிச்சிடுவேன். ஆனால் அவங்க நம்மளை பேசின வார்த்தையெல்லாம் திருப்பி வாங்கிடுவாங்களா? நம்ம கடனை கொடுத்துட்டு நம்ம வாங்கின கடன் நம்ம திருப்பி எப்படி இருந்தாலும் கொடுத்துருவேன். கண்டிப்பாக நான் கொடுத்துருவேன். யாரோட காசு நான் வச்சுக்க மாட்டேன். ஆனால் அவங்க நம்மளை பேசின பேச்செல்லாம் திருப்பி வாங்கிக்குவாங்களா? காசு கோடீஸ்வரங்கிட்ட இருக்கும்போதும் பணம் தான், இல்லாதப்பட்டவங்க இருக்கும்போது
இருக்கும்போதும் பணம் தான், மிடில் கிளாஸ் கிட்ட இருக்கும்போதும் பணம் தான். ஆனால் அந்த இருக்கப்பட்டவங்களாம் என்ன நினைக்கிறாங்க, நம்மளை விட உலகத்தில் யாருமே வந்து பெரிய ஆள் இல்லை, நம்ம மட்டும்தான் பெரிய ஆள் நினைக்கிறாங்க. நானும் ஒரு நாளைக்கு கண்டிப்பாக மேலே வருவேன், கண்டிப்பாக என்னாலையும் வாழ முடியும். இப்படியே போயிடாது என் நிலைமை. என்னால் வாழ்க்கையை ஜெயிக்க முடியும், என்னால் போராடி ஜெயிக்க முடியும், என்னால் முடியும். என் தன்னம்பிக்கை மட்டும் என்னை விட்டு போகலை. என்னால் கண்டிப்பாக இதுலேருந்து இந்த கடங்காரிலேருந்து நான் மீண்டு வேலை வர முடியும். என்ன மாதிரி யாரும் கடன் வாங்கிட்டு கஷ்டப்படாதீங்க, மீட்டர் வட்டி வாங்கிட்டு கஷ்டப்படாதீங்க. நான் கடன் வாங்கி ஆடம்பர செலவு பண்ணுறதுக்கு நான் கடன் வாங்கலை, துணிமணி எடுக்கிற கடன் வாங்கலை, ஊர் சுற்றி பார்க்குற கடன் வாங்கலை, கடனை வாங்கிட்டு டூர்லாம் போகல. கடன் எடுத்துறதுக்கு கொஞ்சம் பணம் பத்தாமல் இருந்துச்சுன்னு சொல்லி கடன் வாங்கினா, மாமியை இறந்துருக்கு, எங்களால் செய்ய முடியலன்னு சொல்லி கொஞ்சம் பணம் வாங்கினேன். எங்கள் வீட்டுக்கார கம்பெனி வச்சு கொஞ்சம் நஷ்டமாயிடுச்சு, அதுக்காக கொஞ்சம் கடன் வாங்கினேன். எல்லா கடனும் சேர்த்து மொத்தமாக இந்த 3 மாதம் கடை போட்டதுனால என்னால் அந்த கடன் தொகையை கரெக்டாக வர கொடுக்க முடியாதனால அவங்களும் ரொம்ப கேவலமாக பேசுகிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்ச வரைக்கும் உங்ககிட்ட குழம்பு இல்லாட்டியும் பரவாயில்ல, தண்ணி ஊற்றி கரைச்சி குடித்தாலும் பரவாயில்ல, உங்கள் வீட்டில் இருக்கிறத வச்சு கரைச்சி குடிங்க. கடன் வாங்கி சாப்பிட்ணுன்னு நினைக்காதீங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், கடன் வாங்கி தொழில் பண்ணணும்னு நினைக்காதீங்க. கடன் வாங்கி ஏதாவது இதை பண்ணிடலாம், அதை பண்ணிடலாம், வீட்டுக்கு பொருள் வாங்கி போட்டு கடன் கட்டிக்கலாம், கடன் தானே அப்படின்னு சொல்லி அசால்ட்டாக நினைக்காதீங்க. அந்த கடன் தான் உங்களை இழிவான கேவலமான சொல்லுக்கு பலிகடை ஆக்கும், கேவலப்படுத்தும், அசிங்கப்படுத்தும். என்ன மாதிரி யாரும் கஷ்டப்படாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களை எல்லாரையும் என்னோட உடன் பிறந்த சகோதர சகோதரிகளாக நினச்சி தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இல்லாதப்பட்டவங்கள வாழவே கூடாது ஃப்ரெண்ட்ஸ். இருந்தால் பெரிய கோடீஸ்வரனாக இருக்கணும், இல்லையா ஒன்றுமே இல்லாமல் இந்த ரோட்லலாம் பிளாட்ஃபார்மில் படுத்துக்கிறாங்களே அந்த மாதிரி நம்ம இருந்துட்டு போயிடணும். ஒன்று அப்படி இருக்கணும், ஒன்று இப்படி இருக்கணும். நடுவில் வந்து வாழவே கூடாது. பணக்காராகவும் இல்லாமல் ஏழையாகவும் வாழ முடியாமல் நடுவில் மாட்டிட்டு முழிக்கிறோம்ல ஃப்ரெண்ட்ஸ், அதுதான் ரொம்ப கொடுமையிலையும் கொடுமை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இந்த வீடியோ பிடிச்சா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் என்ன மாதிரி கடை வாங்கி கஷ்டப்பட்டீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை என்னை பார்த்து கடை வாங்காமல் என்னை ஒரு உதாரணமாக வச்சு கடன் வாங்காதீங்க. கடன் வாங்கினா இந்த மாதிரிலாம் கஷ்டம். தூக்கு போட்டு சாகிற மாதிரி ஒவ்வொரு வார்த்தையும் கேட்குறாங்க, தொங்கிக்கிற மாதிரி கேட்குறாங்க, சூசைட் பண்ணிக்கிற மாதிரி கேட்குறாங்க. சாகக்கூடாது, தன்னம்பிக்கையாக வாழ்ந்து காட்டணும், தைரியமாக வாழ்ந்து காட்டணும். என்னால் உழைச்சி நல்லபடியாக உழைச்சி கடையை வச்சு ரன் பண்ணி நல்லபடியாக உழைச்சி என்னால் கடனை கட்ட முடியும் நம்பிக்கை எனக்கு இருக்குது. இன்னும் கொஞ்சம் லேட்டாக கொடுப்பேன், கண்டிப்பாக என்னால் பழைய நிலைமைக்கு வர முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். என்ன மாதிரி கடன் வாங்காதீங்க, கஷ்டப்படாதீங்க. கடன் வாங்கி தொழில் ரன் பண்ணணும்னு நினைக்காதீங்க. 1000 ரூபாய்க்கு நீங்கள் தொழில் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 100 ரூபா உங்ககிட்ட இருந்தால் 100 ரூபாய்க்கு உண்டான தொழில் பண்ணுங்கள். நீங்கள் நிம்மதியாக இருக்க முடியும். கடன் வாங்கினீங்கன்னா நிம்மதி போயிடும், சந்தோஷம் போயிடும், உங்கள் மன நிம்மதி எல்லாமே போயிடும். உங்களால் சிரிக்க முடியாது, தூக்கம் போயிடும், வாழ்கிறதே வேஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ள தோணும். அந்த மாதிரி அதனால் முடிஞ்ச வரைக்கும் கடன் வாங்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு துக்கம் தொண்டை அடிக்கிறதுனால பேசக்கூட முடியல ஃப்ரெண்ட்ஸ்.